ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு பணக்காரன் அவங்களுடைய நல்ல காரியங்களுக்கு, அதாவது என்கேஜ்மெண்ட்டு, கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு விழா, அவர்களுடைய சக்திக்கு தகுந்தது போல் செலவு செய்வதில் தப்பு இல்லை. அதை பார்த்தவர்கள் எதற்கு இப்படி அனாவசியமாக செலவு செய்கிறார்கள், 10 பேர் ஏழைகளுக்கு உதவலாமே என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எவ்வளவோ வேர்வை சிந்து சம்பாதித்த சொத்தை அவர் சொந்த சுபகாரங்களுக்கு செய்வது தப்பு இல்லை. அவர்களும் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அது தெரியாத நாம் ஆர்ப்பாட்டமாக செலவு எதற்கு, சாதாரணமாக செய்யலாம் என்று ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். ஆனால் அவர் ராவும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவருடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்தவள் என்ன தப்பு? அதையும் ஏழைகளுக்கே தர்மம் செய்ய சொல்றது நம்ம தப்பு இல்லையா? உனக்கு மிஞ்சிய தர்மம் நல்லதல்ல நண்பா. ஏழை என்பவனுக்கு ஒரு நாள் அல்ல 100 நாட்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் பணக்காரன் ஆக முடியாது. யாராக இருந்தாலும் அவர் பாட்டன் சொத்து எவ்வளவு இருந்தாலும் நீ சொந்தமாக உழைத்து வியாபாரமோ உத்தியோகமோ செய்து உயர்ந்த இடத்துக்கு வந்தால் நீயும் ஒரு அம்பானியை போல் இருக்கலாம், செலவும் செய்யலாம். அசல் ஏழை என்பவன் இந்த உலகத்திலே இல்லை. அவர்கள் சோம்பேறித்தனமாக ஏழைகளாக இருக்கிறார்கள். ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஏழையாக வாழ்வதும் தவறில்லை, ஏழையாக சாகிறதும் செய்யும் தவறுதான். அவரவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டால் ஏழை என்பவன் இந்த உலகத்திலே இருக்கவே மாட்டான். இருக்கப்பட்டவன் அனாவசியமாக செலவு செய்கிறான் என்று பேச்சுக்கே இடமிருக்காது. செலவு செய்கிறவனை பார்த்து வயிற்றில் அடித்துக் கொள்வது இனிமேலாவது விட்டுவிடுங்கள். கடன் வாங்கி செலவு செய்கிறவனை விட இருக்கிறவன் செலவு செய்கிறவன் தப்பே இல்லை. சம்பாதித்து உயர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறார்கள்? ஒரு தடவை யோசனை செய்யுங்கள். பணம் சம்பாதிக்க தெரியாதவன், வேலைக்காகாதவன் மட்டுமே அனாவசியம் என்று சொல்வானே தவிர சம்பாதிப்பவன் என்னைக்குமே ஏழையாக வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். சம்பாதித்ததெல்லாம் தான தர்மங்கள் பண்றுவதற்கு அவன் ஏன் கஷ்டப்பட்டு மூளைக்கு வேலை கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனவன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்தால் இன்னொருவன் கிட்ட கையேந்த வேண்டிய அவசரமே இல்லை. கைகால் நன்றாக இருப்பவன் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு உதவவே கூடாது. வேலை செய்து சம்பாதிக்க முடியாத வாயில்லா ஜீவனங்கள் மட்டும்தான். நாம் ஏதாவது உதவி செய்தால் அந்த பிராணிகளுக்கு மட்டும்தான், அந்த ஜீவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஏழை என்றால். கஷ்டப்பட்டு சம்பாதி, செலவு செய், 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடு. ஏழையாக இருந்தாலும் தர்மம் செய்யாதே, வேலை கொடு. இதுதான் நண்பா. நன்றி, வணக்கம்.